உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மாட்டு இறைச்சி விவகாரத்தில் மக்களின் உணர்வுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என தமிழக அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி சசிகலா அணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதற்காக டெல்லி வந்திருந்த அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசிய போது மாட்டு இறைச்சி விவகாரத்தில் மக்களின் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். எப்படி ஜல்லிக்கட்டு விஷயத்திலே காளைகளை அந்த வனவிலங்குகளை வதைப்படுத்துகின்ற நீக்க வேண்டும், மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து நீக்க வேண்டும் என்று சொன்னோமோ, மத்திய அரசு அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த சட்ட திருத்தத்துக்கு எப்படி ஆதரவு கொடுத்தார்களோ அதே போன்று இதற்கும் ஒரு காலகட்டத்தில் ஆதரவு கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டத்திருத்தம் எதுவும் கொண்டு வர போறீங்க? அவர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டத்தை மக்களுடைய மதிப்புக்கு உணர்வு கொடுத்து மாற்றுவார்கள் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே சொந்தம் என்ற வாதத்திற்கு வலு சேர்ப்பதாகவும் சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது செல்லும் என்பதை நிரூபிக்கும் வகையிலும் சசிகலா தரப்பு சார்பில் 68,962 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த பிரமாண பத்திரங்கள் 2 மினி டெம்போக்களில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு எடுத்து வரப்பட்டன. இந்த ஆவணங்களை தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்தார். விழுப்புரம் வடக்கு மற்றும் தெற்கு, சேலம், மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற 5 மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட பிரமாண பத்திரங்கள் மொத்தம் 1055 தொகுப்புகளாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளன. இன்று தாக்கல் செய்யப்பட்டதுடன் சேர்த்து மொத்தம் 83,626 பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை 4% உயர்த்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016 படி அரசு பணியிடங்களில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு 3%இருந்து 4% உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்வை குறைபாடு உள்ளோருக்கு 1%, கை கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1%, செவித்திறன் குறைபாடு உள்ளோருக்கு 1%, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த 4% இடஒதுக்கீடானது அனைத்து அரசு பணியிடங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றிற்கும் பொருந்தும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசுவதை தடுப்பு சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் அனைத்து மக்களையும் திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவிக்கை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர், திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் இரா முத்தரசன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதாரண மனிதனின் உண்ணும் அதிகாரத்தை பறிக்கும் பசுவதை தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு உணவுக்கான உரிமையை தகர்த்து எரிந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு மௌனத்தை கலைத்து தனது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள தலைவர்கள் விரைவில் அனைத்து தரப்பு மக்களையும் திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளனர். இது ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான நடவடிக்கை. யாரை வேண்டுமானாலும் வகுப்புவாத சக்திகள் இவர்கள் மாட்டிறைச்சிக்காகத்தான் மாடுகளை பிடித்து செல்கிறார்கள் என்று அடித்து துன்புறுத்த முடியும், ஏன் கொலை செய்யவும் முடியும். தாத்ரியில் நடந்தது நமக்கு ஒரு சான்று. ஆகவே இந்திய அரசு இந்த முடிவை மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய விதிகளை ரத்து செய்கிற வரையில் இதற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சியினர் தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழக திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். விழுப்புரம், ராமநாதபுரம் மற்றும் தருமபுரி ஆகிய நகரங்களில் புதிய சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 3 நகரங்களில் மாவட்ட முதன்மை நீதிமன்றங்கள் அமைந்துள்ளதாகவும் அங்கு சட்டக்கல்லூரி தொடங்கினால் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பயன்பெறுவர் என சட்டக்கல்வி இயக்குனர் பரிந்துரை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பரிந்துரையை ஏற்று 2017-18 கல்வி ஆண்டு முதல் இந்த 3 நகரங்களிலும் சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 ஆண்டு சட்டப்படிப்பில் 80 சேர்க்கைகளும்
5 ஆண்டு சட்டப்படிப்பில் 80 சேர்க்கைகளுடனும் சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்பப் பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம், ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் சென்னை தேநீர் கடை விற்பனையாளர்கள் சங்கமும் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, சரக்கு மற்றும் சேவை வரியை ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியாக போராட்டம் கையில் எடுக்கப்படும் என்றார். உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமேயானால் வருகின்ற வாரத்திலே திருச்சியிலே அனைத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதத்திலே கர்நாடகத்திலே அகில இந்திய அளவிலே அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நாடு தழுவிய பெரிய அளவிலே போராட்டத்தை நாடே முடங்கக்கூடிய வகையில் வர்த்தகத்துறையை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடக்கூடிய அளவில் இந்த போராட்டம் தொடரும் என்பதை எச்சரிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதிக்கு மேலும் சிறிது காலம் ஓய்வு தேவை என மருத்துவர்கள் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளதால் அவரது பிறந்த நாள் அன்று தொண்டர்கள் நேரில் பார்க்க வருவதை தவிர்க்க வேண்டும் என திமுக அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாள் விழா வரும் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்றும், இந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதி தற்பொழுது தேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கருணாநிதிக்கும் மேலும் ஓய்வு தேவைப்படுவதால் நோய் தொற்று ஏற்படாமலும் இருக்க அவரது பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அன்று தொண்டர்கள் அவரை நேரில் பார்க்க வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தென்மேற்கு பருவமழை இன்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் சிவகங்கை மற்றும் குளச்சல் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை மற்றும் தக்கலையில் 5 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக தெரிவித்தார். வங்கக்கடல் அருகே உருவாகிய மோரா புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்து விட்டதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று முதல் துவங்கியுள்ளது. அடுத்து வரும் 2-3 தினங்களில் தென்மேற்கு பருவமழையானது தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் SP வேலுமணி, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், நிதித்துறை செயலாளர் சண்முகம், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் ஹர்மிந்தர் சிங் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஆய்வில் துறை ரீதியாக செயல்படுத்தப்படும் திட்டங்களின் நிலை, குடிநீர் பிரச்சினை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளில் தவறுகள் இருந்தால் ஆன்லைன் மூலம் அதனை திருத்திக் கொள்ளலாம் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக பொது விநியோக திட்டத்தை முழுமையாக கணினிமயமாக்கும் ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் காமராஜ், ஆதார் அட்டைகளில் பதிவான தகவல்களின் அடிப்படையிலேயே ஸ்மார்ட் கார்டுகளில் விவரங்கள் பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். குறைந்த நாட்களில் முழுமை பெற்றுவிடும் என்கிற நம்பிக்கையோடு ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விரைவாக நடைபெற்று வருகிறது. அதில் ஏற்படுகிற சின்ன சின்ன திருத்தங்களை, சின்ன பிழைகள் என்று சொன்னால் அது ஆன்லைன் மூலமாகவோ அல்லது பக்கத்தில் இருக்கிற வட்ட வழங்கல் அலுவலகங்கள் மூலமாகவோ உடனடியாக திருத்தம் செய்து அவர்களுக்கு உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்துக்கு மேலதாளத்துடன் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்
சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் விற்கப்படுவது விஷமா அல்லது பாலா என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்வளவு நாள் மௌனம் காத்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தற்பொழுது திடீரென தனியார் பால் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கான காரணத்தை விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆவின் பாலில் காஸ்டிக் சோடா கலக்கப்படுவதாக முன்னாள் ஒப்பந்ததாரர் வைத்தியநாதன் கூறிய குற்றச்சாட்டையும் ஈஸ்வரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே உடனடியாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் பால் மற்றும் ஆவின் பால் இரண்டையும் ஆய்விற்கு அனுப்பி மக்களுக்கு தரமான பால் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ER ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதி செந்தில்குமார் தற்கொலை செய்து கொண்டது சம்பந்தமாக சிறை அதிகாரிகள் மற்றும் சிறை கைதிகளிடம் நீதிபதிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக பிரமுகரான ராஜ்குமார் மற்றும் அவரது மகன் கொல்லப்பட்ட வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில்குமார் சிறையில் உள்ள கழிவறையில் ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக பொன்னேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் பாரதி புழல் சிறைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். சுமார் அரை மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான செங்கோட்டை, புளியரை, மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வறண்டு கிடந்த குற்றாலம் பிரதான அருவியில் இன்று அதிகாலை முதல் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. 5 அருவியில் உள்ள 5 கிளைகளில் 4 கிளைகளில் தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்துச் செல்கின்றனர். பருவமழை கேரளாவில் தொடங்கியுள்ளதால் வரும் நாட்களில் குற்றாலம் அருவிகளில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நகையை தவறவிட்ட பெண்ணிடம் போலீசார் நகையை திரும்ப ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் படித்துறையைச் சேர்ந்த கார்த்திகா சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர் நேற்று ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தனது சொந்த ஊர் புறப்பட்டு சென்றார். அப்போது ரயிலில் தனது 4 சவரன் நகையை தவறவிட்டனர். இந்த நிலையில் ரயிலில் போலீசார் சோதனையின் போது அந்த நகையை மீட்டனர். பின்னர் நகையை தவறவிட்ட கார்த்திகா வரவழைக்கப்பட்டு அவரிடம் மீண்டும் நகை ஒப்படைக்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் நகை கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் 2 நகைகளை திருடியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாப்பூர் வடக்கு மாட தெருவைச் சேர்ந்த சோழா பிரகாஷ் என்பவரின் நகை கடையில் சில நகைகள் காணாமல் போனது. இதுகுறித்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் சோழா பிரகாஷ் புகார் அளித்தார். பின்னர் கடை ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் கடையில் பணிபுரிந்து வரும் மந்தைவெளியைச் சேர்ந்த சிகாமணி மற்றும் மயிலாப்பூரைச் சேர்ந்த பூவராகவன் ஆகியோர் நகைகளை திருடியது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து மொத்தம் 94 சவரன் நகைகளை திருடியுள்ளனர். இதையடுத்து இருவரையும் மயிலாப்பூர் போலீசார் கைது செய்தனர். அரசியலில் இருந்து விலகினாலும் ஆயுதப்படை சட்டத்திற்கு எதிராக தன்னுடைய போராட்டம் தொடரும் என இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். தற்போது கொடைக்கானலில் தங்கியிருக்கும் இரோம் ஷர்மிளா தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்கவும் முடிவு செய்துள்ளார். தனது நீண்டகால காதலரான டெஸ்மாண்டுடன் கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளுக்கும் இரோம் ஷர்மிளா சென்று சுற்றி பார்த்து வருகிறார். இந்த நிலையில் அரசியலில் இருந்து விலகினாலும் போராளியாக தன்னுடைய வாழ்க்கை தொடரும் என்றும் இரோம் ஷர்மிளா கூறியுள்ளார். ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படத்தில் பயன்படுத்தப்படும் ஜீப்பை வாங்க தயாராக இருப்பதாக மஹிந்திரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார். கபாலி படத்தை இயக்கிய ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ரஜினிகாந்த் மஹிந்திரா நிறுவன தயாரிப்பான தார் மாடல் ஜீப்பின் மீது அமர்ந்திருப்பதை போன்ற காட்சி உள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மஹிந்திரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த் மஹிந்திரா ரஜினிகாந்துடன் இடம்பெற்றுள்ள அந்த ஜீப்பை விலைக்கு வாங்க தயாராக உள்ளதாகவும் அதனை தங்களது நிறுவனத்தின் வாகன அருங்காட்சியகத்தில் வைக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ரஜினியுடன் இடம்பெற்ற காரணத்தால் அந்த ஜீப்பிற்கும் ஸ்டார் அந்தஸ்து கிடைத்துள்ளதாகவும் ஆனந்த் மஹிந்திரா தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவுற்றன. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.